வணக்கம், நான் உங்கள் பிரீத்தி கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பிரியாணி. ஒரு வெஜ் டிஷ் தான். தக்காளி பிரியாணிக்கு என்னென்ன வேணும்னு குயிக்காக சொல்லிடுறேன். நம்மளுக்கு இந்த கப்பில் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸு 4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 பெல்லாரி வெங்காயம், 5 பெல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸு. மீடியம் சைஸ் தக்காளி 6 தக்காளி. அது போக கொஞ்சம் நெய், எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு. அது போக நான் மிச்ச பிரியாணிக்கு எப்பயும் அடித்து ஊற்ற மாட்டேன். பட் தக்காளி பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா, பச்சை மிளகா 3ஐயும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நான் அது போக நம்மளுக்கு வேறு எந்த மசாலாவும் இல்லாமல் நம்ம இந்த வெஜ் மசாலாவில் வச்சு வைக்க போகிறோம். அது போக இந்த கப்புக்கு 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இப்போ நம்ம குயிக்காக பார்த்துட்டோம். எல்லாத்தையுமே எது எவ்வளோ அளவுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 3 ஊற்றிக்கிட்டேன். தாளிப்பு பட்டை இது சேர்த்துக்கிறேன். ஏலக்காய். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி நம்ம ஒரு 3 விசில் ஹையில் வச்சுருவோம். 1 விசில், 2வது விசில், 3 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ விசில் எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அறுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி எல்லாம், நம்ம இந்த புதினா, மல்லிச்செடி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இந்த கப்புக்கு ஒரு 3/4 கப் ஊற்றிக்கோங்க. நீங்கள் மட்டன், சிக்கன் பிரியாணி இதுக்கெல்லாம் ஊற்றவே தேவையில்லை. அது நம்ம நான்வெஜ் மசாலாவில் இருக்கிற இதுவே சரியாக வரும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஊற்றணுன்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி எதுக்குனாலும் இது கொஞ்சம் 3/4 கப் ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சாலும் நல்லா வரும், ஊற்றாமல் வச்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஏன்னா அதில் ஆல்ரெடி மல்லிச்செடி, புதினா, கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கிறதுனால. இது தக்காளி பிரியாணிக்கு வேறு எந்த ஃப்ளேவரும் இல்லாததுனால நான் இது ஊற்றிருக்கேன். மிச்சம் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரானு, அது போக மஷ்ரூம், பன்னீர் பிரியாணிக்கெலாம் நீங்கள் ஊற்றணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை ஊற்றாமையும் வச்சுக்கலாம். இது ஒரு 3/4 கப் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்மளோட வெஜ் மசாலா 1, 2, 3 ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை இப்படியே கலக்கி விட்டு உப்பு மட்டும் சேர்த்து இன்னொரு 4 விசில்ஸ் நம்ம ஹையில் வச்சுக்குவோம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதை நான் 4 விசில்ஸ் ஹையில் வைக்க போகிறேன். 3 விசில் வந்துருச்சு. இன்னும் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். 5 விசில் வந்துருச்சு. திறந்து பார்ப்போம். சூப்பராக வாசம் வருது, அந்த அரோமா. இப்போது இதில் ரைஸ் மட்டும் போட்டு நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் அந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு ரைஸ் கழுவி வச்சுருக்கோம். ரைஸை உள்ளே போட போகிறோம். நான் காமிச்ச கப்புக்கு 4 சொம்பு ரைஸ் எடுத்திருக்கோம். 8 சொம்பு நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். 4 டம்ளர் தேங்காய் பால், 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 1, 2, 3, 4. இப்போ மீதிக்கு 4 டம்ளர் தண்ணி. 5, 6, 7, 8 ஊற்றிட்டோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டு வேக வச்சிடலாம்.
உப்பு தேவையான அளவு. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நீங்கள் நார்மலாக வைக்கிற தக்காளி பிரியாணியோட இந்த வெஜ் மசாலா, யூனிக் வெஜ் மசாலா வச்சு வைக்கிறதுல இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர்டாக கிடைக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வெந்தால் இன்னும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். உரப்புலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த கப்புக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் மல்லிச்செடி, கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். மல்லிச்செடி, புதினா, பச்சை மிளகா ஊற்றுனாலும் நல்லாயிருக்கும், ஊற்றலைனாலும் நல்லாயிருக்கும். ஒருத்தங்க நான் ஊற்றி வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்காக தான் இந்த தக்காளி பிரியாணியை அந்த ஊற்றி வைக்கிற வேர்ஷன்லேயும் செய்கிறேன். ப்ளஸ் தக்காளி பிரியாணிக்கு வேறு எதுவும் போடாமல் இருக்கிறதுனால, ஃப்ளேவர் இல்லாததுனால அது ஊற்றினா இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும். மற்றபடி நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மிச்ச பிரியாணி, வெஜ் பிரியாணி எதுக்குமே ஊற்ற தேவையில்லை. அப்படி நீங்கள் ஊற்றி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுருவோம். இப்போ இதை மூடி நம்ம 2 விசில் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பிரியாணிக்கு ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2வது விசில் வந்துருச்சு. இது ஸ்டாண்ட் பையில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம தக்காளி பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். 5 மினிட்ஸ் ஸ்டாண்ட் பைக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஃப்ளேவரபுளாக. இப்போ அதை இது பண்ணி காமிக்கிறேன். ரைஸ் அப்படியே உதிரி உதிரியாக வெந்து மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி தக்காளி சோறு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. கீழே எதுவும் ஒட்டவே இல்லை. நம்மளோட ரெசிபி எல்லாமே ஒரு ஃபுல் ப்ரூஃப் ரெசிபி. நீங்கள் வந்து கரெக்டான அளவு அதுபடியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். எல்லாமே இந்த மாதிரி உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அக்கா டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். அக்கா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. நார்மல் தக்காளி சோறோட இது எப்படிக்கா இருக்கு? இது வந்து இந்த பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. எப்படி அப்படியே அது உதிரி உதிரியா வருதுங்கிறத பாருங்க. நம்ம தட்டத்தில் அவ்வளோ சூப்பராக வரும். ஈஸியான ஹெல்தியான தக்காளி ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். இப்போ நம்ம வச்சிருந்த அந்த டொமேட்டோ ரைஸ் விரத சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ரிஷன், எப்படி இருக்கு டொமேட்டோ ரைஸ்? ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் இது கரெக்டான அளவுல உரைப்பாவே இருக்கு, கரெக்டான உரைப்புல இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமாவே இருக்கு. குதிரா எப்படி இருக்கு? இது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நார்மல் டொமேட்டோ ரைஸ்க்கும் நம்ம வெஜ் மசாலா டொமேட்டோ ரைஸ்க்கும் இது எப்படி இருக்கு? இது வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. டேஸ்ட், அந்த உரப்பு எல்லாமே கரெக்டாக இறங்கி இருக்கு. தக்காளியோட டேஸ்ட்டுமே டாமினேட் ஆகாம 2 டேஸ்ட்டுமே கரெக்டாக வந்துருக்கு. ஓகே, தேங்க்யூ.